திருநெல்வேலியில் தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் தரும் தகவல்களை கேட்கலாம். விஜய் நாளை நெல்லை வருகிறார். திருநெல்வேலி மாநகரத்தில் இருக்கும் கேடிசி நகரில் இருக்கும் ஒரு தனியார் இடத்தில் 8 ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தில் விஜய் நாளை தொண்டர்களை சந்திக்கிறார், பொதுமக்களை சந்திக்கிறார். நாளை நண்பகல் 12 மணியில் இருந்து இரவு 8 மணி வரை விஜய் பிரச்சாரத்திற்கு திருநெல்வேலி மாநகர காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கிறது. நேற்று இரவு முதலேயே இங்கு நடைபெறும் அனைத்து விஷயங்களும் முன்னேற்பாடுகள் அனைத்தும் மிக மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை இந்த மைதானத்திற்கு வந்திருந்த தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி நிர்வாகி செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். 5000 முதல் 10,000 பேர் வரை இந்த நிகழ்விற்கு கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். விஜய் பங்கு பெறும் இந்த மைதானத்தில் மட்டுமே அவரது வாகனத்தில் இருந்து தொண்டர்களை சந்தித்து பேசுவதற்கும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டு இருப்பதாகவும், அதற்கு பின்னர் அவர் இங்கிருந்து திருநெல்வேலி மாநகரத்தின் சங்கர் நகர் பகுதிக்கு சென்று பின்னர் தச்சநல்லூர், வண்ணார்பேட்டை, பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில் பொதுமக்களை வேனில் இருந்தபடியே சந்திப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலிக்கு விஜய் வரும் நிகழ்வை ஒரு பெரிய திருவிழாவாக தமிழக வெற்றி கழகத்தினரும் அவரது ரசிகர்களும் பார்க்கின்றனர். இங்கு இந்த மைதானத்தில் நம்முடன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் இருக்கின்றனர், ரசிகர்களும் இருக்கின்றனர். அவர்களிடமே அவர்களது என்ன ஓட்டம், கருத்து, எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை கேட்போம். எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? எங்கள் தலைவர் வருகிறது களத்தோட அரசியலில் மிகப்பெரிய நெல்லையில் ஒரு எழுச்சியாக நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். ஏன்னா எங்கள் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே நெல்லை மண்ணுக்கு வர்றாரு. இங்கே நெல்லை மண் கோட்டைக்கு செல்ல போகிற மண்ணாக இருக்கணும். எங்கள் தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இங்கே நெல்லை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 5 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி தொகுதியாக மாற்றக்கூடியான களப்பணிகள், மக்கள் பணி அனைத்தும் எங்கள் நிர்வாகிகள் செய்து வைத்துக் கொண்டு இருக்கின்றனர். காவல்துறை அனுமதி பெற்று காவல்துறையோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் நாளைக்கு எங்கள் தலைவரை இங்கே நெல்லை மண்ணுக்கு, அதாவது இங்கே வீட்டுக்கு நாங்கள் கூட்டு வர தயாராக இருக்கிறோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பும் இங்கே நிர்வாகிகள் எல்லாருமே செய்ய தயாராக இருக்கின்றனர்.